संस्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. யோகாசனம் என்றால் யோகத்திற்காக செய்யப்படும் ஆசனம். யோகம் என்றால் மனதின் சிந்தனைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி மனதை சாந்தமாக்கிறது. யோக சித்த விருத்தி நிரோதா அப்படின்னு மகர்ஷி பதஞ்சலி சொல்லியிருக்கார். இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்காக சில பயிற்சிகள் வேண்டும், சில முறையாக பழக வேண்டும். அந்த முறைதான் ஆசனம். ஆசனம்னா உடற்பயிற்சி. எந்த உடற்பயிற்சியால் மனம் அமைதியாகுமோ, மனதின் சிந்தனைகள் கட்டுப்பாடு வந்து அந்த கட்டுப்பட்ட மனதினால் நாம் நம் ஆன்மாவை, நமக்குள்ளே புதைந்திருக்கும் தெய்வீக சக்தியை நாம் உணர்வோமோ, அதுதான் யோகம். அந்த யோகத்திற்காக செய்யப்படும் ஆசனம், உடற்பயிற்சி, யோகாசனங்கள். இந்த யோகாசனங்கள் நம்ம நாட்டிலே கடந்த 2000 ஆண்டுகளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகையால் நம்ம நாட்டிலே இருக்க எல்லோரும் சுபாவத்திலையும் இந்த யோகத்தினாலே இருக்கும் லாபம் நாம் பார்க்கிறோம். நம்ம பாரத நாட்டின் மக்கள்கள் அதிகமாக மன ஒருமை ஆற்றலை கொண்டவர்கள், மனத்தில் சாந்தமாக இருப்பவர்கள். இதெல்லாம் பிரபலமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதற்கு காரணம் இந்த யோகாசனங்கள் 2000 ஆண்டுகளாக நம்ம நாட்டில் எல்லாரும் பயிற்சி செய்வதுதான் ஆகும். இந்த யோகத்துக்கு எந்த லட்சியம் என்ன அப்படின்னா, மகர்ஷி பதஞ்சலி சொல்றார், நாம் ஆத்மாவை, நம் தெய்வீ ஆற்றல், நாம் சாதாரணமான உடல், இந்த மனம் கிடையாது. இந்த உடல் மனத்தை நடத்தும் ஆன்மாக்கள் நாம்போ. இந்த ஆன்மா நாங்கள் இந்த ஒரு அறிவை அடைவது தான் நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம். இந்த ஆன்மாவை அடைவதற்காக படிப்படியாக உடலையும் புலன்களையும் மனத்தையும் நாம் அடக்க வேண்டும். இந்த உடற்பயிற்சி ஆசனங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆசனங்கள் செய்தால் நம் புலன்களும் நம்ம நரம்புகளும் எல்லாம் ஒரு நன்மை அடைந்து, இந்த மன நன்மையினாலேயும் இந்த நரம்பு நன்மைகளாலேயும் இந்த புலன்கள் நன்மையாலேயும் நாம் போய் இந்த யோகத்தை அடைய முடியும். இதற்காக தான் இந்த யோக பயிற்சி, இந்த ஆசனங்கள் வேண்டும். இந்த ஆசனங்கள் பலவிதமான ஆசனங்கள் உண்டு. இந்த மகர்ஷி பதஞ்சலி சொல்றார், யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதின்னு 8 படியால் ஏறி கடைசியில் நம்ம சமாதி, அதாவது நாங்கள் ஆன்மா என்கிற இந்த அறிவை நாம் அடைகிறோம். இந்த ஆன்மாவை அடைவதற்காக இந்த 3வது படியான இந்த ஆசனங்கள் வேண்டும். இந்த ஆசனங்கள் எப்படி செய்ய வேண்டும் அதை இந்த சிடியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த ஆசனத்தை செய்வதால் என்னவாகும்? நம்ம உடல் வலிமை அதிகமாகும், நம்ம புலன்களில் ஆற்றல் உண்டாகும், நம்ம மனத்தில் ஒரு அமைதி உண்டாகும். ஆகவே மனசும் நம்ம புலன்களும் உடலும் எல்லாம் நன்றாக இருக்கும். இதற்காக தான் நம்ம இந்த யோகாசனங்களை பயில வேண்டும். எளிதாக பழக முடியும். எதற்காக என்றால், வெவ்வேறு உடற்பயிற்சிக்காக பல கருவிகள் வேண்டும், பலவிதமான எந்திரங்கள் வேண்டும். இந்த யோகாசன பயிற்சிக்காக அது எதுவும் வேண்டாம். சாதாரணமாக ஒரு பாயை விரித்து இல்லை படுக்கையை விரித்து நம்ம தரை மேலேயே நம்ம செய்ய முடியுது. இதை செய்ய வேண்டிய காலத்திற்கும் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு கிடையாது. நாம் அதிகாலையில் இதை செய்யலாம், காலையில் செய்யலாம், நடுப்பகலில் செய்யலாம், மாலையில் செய்யலாம், இரவில் செய்யலாம். இப்படி எந்த காலம் நமக்கு பொறுத்து வருகிறதோ அதை போல் இந்த யோகாசனத்தை நாம் பயில முடியும். இப்படி இந்த யோகாசனத்தை பயின்றால் நம்ம உடலும் நம்ம நரம்புகளும் நம்ம மனசும் சாந்தமாக, நம்ம எல்லா வேலையிலும் நமக்கு ஒரு வெற்றி கொடுக்கும்படியான ஒரு நிலையில் இருக்கும்.
நமக்கு வேண்டியதானது சாந்தமான மனசு, சுறுசுறுப்போடு இருக்கும் புலன்கள், வலிமை பெற்ற உடல். இது மூணையும் நாம் இந்த யோகாசனத்தினால அடைகிறோம். ஆகவே இந்த யோகாசனத்தை நாம் சிறு மக்கள்களுக்காக நம்ம ஞாயிற்றுக்கிழமை பால சங்கம் என்ற ஒரு குழு, அந்த குழுவின் வரும் அந்த மக்களுக்கு எல்லாரும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக. அந்த மக்கள் தான் இந்த யோகாசனத்தை உங்களுக்கு இந்த சீடியில் காட்டுகிறார்கள். இதை சிறியோர்கள், பெரியோர்கள், முதியோர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் இதை பழகலாம். இதை பழகிட்டுன்னா அவர்களுடைய உடல் நலமும் நல்லா இருக்கும், மனநலமும் நல்லா இருக்கும். ஆகவே அவர் வாழ்க்கையில் எந்த வேலை செய்தாலும் வெற்றி பெற முடியும், அதுக்கு உதவியாகும். ஆகவே இந்த யோகாசனத்தை எல்லாரும் பழகி அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் சுகமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைக்கட்டும், அதுக்காக இறைவன் அருள் செய்யட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு, இந்த சீடியை தயார் செய்வதில் உதவி செய்த எல்லோருக்கும் நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதை எல்லாரும் உபயோகித்து அவரவர்கள் லாபம் அடையட்டும், அவர்கள் மேலே இறைவன் அருள் இருக்கட்டும் என்று மற்றும் பிரார்த்தனை செய்து எல்லாருக்கும் நல்லதாகட்டும்னு ஆசீர்வாதம் செஞ்சு நான் முடித்துக் கொள்கிறேன் இரண்டு பேச்சுகளை. நன்றி. இளைப்பாறும் நிலைகள். ஒரு ஆசனத்திற்கும் அடுத்த ஆசனத்திற்கும் இடையில் சிறிது நேரம் இளைப்பாறுவது சிறந்ததும் மிக அவசியமும் ஆகும். சுவாசம் சாதாரண நிலைக்கு வந்த பின்னரே அடுத்த ஆசனத்தை ஆரம்பிக்க வேண்டும். நின்றபடி இளைப்பாறும் நிலை. கால்களை 30 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நிற்கவும். கைகளை பின்புறமாக வைத்து இடது உள்ளங்கையால் வலது உள்ளங்கையை பிடிக்கவும். சாதாரணமாக சுவாசித்து உடலை தளர்த்தி நிற்கவும். அமர்ந்தபடி இளைப்பாறும் நிலை. கால்களை 1/2 மீட்டர் இடைவெளி விட்டு உட்காரவும். உள்ளங்கைகளை உடலுக்கு சிறிது பின்னால் தரைமேல் வைக்கவும். பின்னால் சரிந்து உடம்பை கைகளின் உதவியால் தளர்த்தி இருக்கவும். சாதாரணமாக சுவாசிக்கவும். குப்புறப்படுத்து இளைப்பாறும் நிலை. மார்பு, வயிறு, தொடை, கால்கள் தரையை தொட குப்புறப்படுக்கவும். கால்களை 1/2 மீட்டர் இடைவெளியில் வைத்து பாதத்தின் உட்புறம் தரையில் இருக்குமாறு வைக்கவும். கால் விரல்கள் வெளிப்புறம் இருக்க வேண்டும். ஒரு உள்ளங்கையை உடலின் முன்னால் தரையில் வைத்து அதன் மேல் மற்றொரு உள்ளங்கையை வைக்கவும். முகவாயை அதன் மேல் வைத்து சாதாரணமாக சுவாசிக்கவும். மல்லாந்து படுத்து இளைப்பாறும் நிலை. தரையின் மீது மல்லாந்து படுத்துக் கொள்ளவும். தலை, தோள்பட்டை, முதுகு, புட்டம், கால்கள் தரை மேல் இருக்க வேண்டும். பாதங்களை சுமார் 1/2 மீட்டர் தள்ளி வைக்கவும். கால்களின் வெளிப்புறம் தரையிலும் கால் விரல்கள் வெளிப்புறம் நோக்கியும் இருக்க வேண்டும். கைகளை உடலை விட்டு சிறிது தள்ளி அகற்றி வைக்கவும். உள்ளங்கைகள் திறந்தும் மேல் நோக்கியும் இருக்க வேண்டும். தலையை இடதுபுறம் அல்லது வலதுபுறம் திருப்பி வைக்கவும். உடம்பை தளர்த்தி சாதாரணமாக சுவாசிக்கவும். இது சவாசனம், சவம் போன்ற தோற்றம். இந்த ஆசனம் கடைசியில் விரிவாக தரப்பட்டுள்ளது. தயார் நிலைக்கான பயிற்சிகள். யோகாசனம் செய்யும் முன் உடலை தளர்த்தும் தசைகளை அழுத்துதல், இழுத்தல் பயிற்சிகள் செய்தல் அவசியம். இவை உடல் நன்றாக வளையவும் தசை நரம்புகள் இழுக்கப்பட்டும் ஆசனங்கள் எளிதாக செய்ய உதவுகின்றன. நிற்கும் நிலை. மெல்லோட்டம். நேராக நிற்கவும். உள்ளங்கைகளால் இடுப்பை பிடிக்கவும். பெருவிரல் பின்னோக்கியும் மற்ற விரல்கள் முன்னோக்கியும் இருக்க வேண்டும். இரு முழங்கால்களை மாற்றி மாற்றி உயர்த்தி முதலில் கால் விரல்களை தரையில் ஊன்றவும். முழங்காலை உயர்த்துவதையும்
வேகத்தையும் சீராக அதிகப்படுத்தவும். 60 எண்ணிக்கை ஒரு காலுக்கு, மொத்தம் 120 எண்ணிக்கை. உடலை தளர்த்தி கால்களை தள்ளி வைத்து முழங்கால்களை சிறிது மடித்து முழங்கைகள் சிறிது மடித்திருக்க உள்ளங்கைகளை மூட்டிற்கு மேல் தொடைக்கு கீழ் அழுத்தாமல் வைக்கவும். ஆழமான கால அளவோடு மூச்சை விடவும். உடம்பை தளர்த்தி வைக்கவும். முழு உடம்பை நிமிர்த்துதல். முழு உடம்பு நேராக நிற்கட்டும். உள்ளங்கைகளை தொடைகள் மீது வைக்கவும். மூச்சை உள் இழுத்தபடி மெது. சூரிய நமஸ்காரம். சூரியனுக்கு வணக்கம் செலுத்துதல். நல்ல ஆரோக்கியத்திற்கும் சிறந்த ஆயுளுக்கும் சூரியனை நாம் கடவுளாக வழிபடுகிறோம். பழங்காலத்தில் சூரிய நமஸ்காரம் ஆன்மீக வழிபாட்டிலும் அன்றாட வாழ்க்கையிலும் ஒரு அம்சமாக திகழ்ந்தது. சூரிய நமஸ்காரம் யோகாசனத்தையும் பிராணாயாமத்தையும் இணைக்கிறது. இது தயாராக்கும் பயிற்சிக்கும் யோகாசனத்திற்கும் நடுவில் வந்து உடம்பை நன்கு வளையக்கூடிய தன்மை உடையதாக செய்து தொடர்ந்து செய்யப்போகும் ஆசனத்திற்கும் பிராணாயாமத்திற்கும் நம்மை தயாராக்குகிறது. இது வழக்கமாக சூரிய உதயத்தின் போதும் அஸ்தமனத்தின் போதும் சூரியனை நோக்கி நின்று கொண்டு கீழ்கண்ட வாசகங்களை கூறிய பின் செய்யப்படுகிறது. இந்த வாசகம் ஈசாவாஸ்யா உபனிஷத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதன் பொருள், தங்கமயமான மூடியால் சத்தியம் என்னும் பாத்திரம் மூடப்பட்டிருக்கிறது. சூரியனே, அருள் கூர்ந்து அதனை திறந்து உண்மை நிலைக்கு வழிகாட்டுவாயாக. ஆரம்ப நிலை அல்லது ஸ்திதி. கால்களை சேர்த்து நேராக நிற்கவும். உள்ளங்கைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைத்துக் கொள்ளவும். சாதாரண சுவாசம் கொள்க. கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி மூச்சை உள் இழுத்துக்கொண்டு உடம்பை பின்னால் வளைக்கவும். உடம்பை முன்னால் வளைத்து மூச்சை வெளியே விடவும். கைகளால் முழங்கால்களை பிடிக்கவும். இல்லையெனில் தரைமேல் உள்ளங்கைகளை வைக்கவும். முழங்காலை மடிக்காமல் நெற்றியால் முழங்காலை தொடவும். முழங்காலை மடித்து உள்ளங்கைகளை தரைமேல் வைக்கவும். கை பெருவிரல் கால் நுனி சிறுவிரல் பக்கத்தில் இருக்க இடது காலை மட்டும் நீட்டி பின்னால் வைக்கவும். மேலே பார்த்து கொண்டு மூச்சை உள் இழுக்கவும். தரையில் பதித்த உள்ளங்கைகள் எண் 10 இருக்கும் நிலை வரை எடுக்காமல் இருக்க வேண்டும். வலது காலை பின்னோக்கி எடுத்துச் செல்லவும். உள்ளங்கைகளிலும் கால் நுனியிலும் நிற்கவும். உடம்பை வளைக்காமல் நேராக வைத்துக்கொண்டு தரையை நின்று 30 டிகிரி கோணத்திற்கு உடலை சரிவாக வைக்கவும். மூச்சை முழுவதுமாக வெளியேற்றவும். முழங்காலை மடித்து கையும் காலும் இருக்கும் நிலையிலிருந்து அசைக்காமல் தரையில் பதித்து மூச்சை உள் இழுக்கவும். உடம்பை பின் நகர்த்தி புட்டத்தை குதிக்கால் மேல் வைத்து மூச்சை வெளியேற்றி கொண்டு நெற்றியால் நிலத்தை தொடவும். சாதாரண சுவாசத்துடன் கைகளை நீட்டி இளைப்பாறவும். உடலை தளர்த்தவும். கைகளையும் கால் விரல்களையும் நகர்த்தாமல் முழங்காலை தரைமேல் வைத்து மூச்சை உள் இழுத்துக்கொண்டு முன்னே செல்லவும். நெற்றியையும் மார்பையும் தரைமேல் வைத்து புட்டத்தை உயர்த்தவும். இதனால் அடிவயிறு தரையை தொடாமல் இருக்கும். மூச்சை முழுதாக வெளியேற்றி மூச்சை நிறுத்திய நிலையில் இருக்கவும். இந்த நிலையில் நெற்றி, மார்பு, உள்ளங்கைகள், முழங்கால்கள், பாதங்கள் இவை நிலத்தை தொட்டு கொண்டிருக்கும். உள்ளங்கைகளை நகற்றாமல் மூச்சை உள்ளிழுத்து மேலே பார்க்கவும். புட்டத்தை உயர்த்தவும். கால்களை சிறிது முன்னே கொண்டு வந்து முட்டு மடியாமல் பாதங்களை தரையில் முழுதும் ஊன்றி கால்களை பார்க்கவும். மூச்சை வெளிவிடவும். 5ஆம் நிலை போல் இளைப்பாறவும். இடது காலை இரு உள்ளங்கைகளுக்கு நேராக நடுவில் கொண்டு வரவும். மூச்சை உள் இழுக்கவும். 3ஆம் நிலை போல் முதுகை வளைத்து தலையை உயர்த்தவும். வலது காலை முன்னே கொண்டு வந்து இடது பாதம் பக்கத்தில் வைக்கவும். மூச்சை வெளியே விடவும். நெற்றியால் முழங்காலை தொடவும். மூச்சை வெளியே விடவும். நிலை 2இல் உள்ளபடி.
மூச்சை உள் இழுத்து ஆரம்ப நிலைக்கு வரவும், சில நொடிகளுக்கு மூச்சை உள் இழுக்கவும் வெளிவிடவும், உடலை தளர்த்தவும். இது ஒரு நமஸ்காரம். ஓங்காரம் சொல்லி பீஜ மந்திரத்தை சூரிய கடவுளின் பொருத்தமான பெயரை உச்சரித்து மீண்டும் நமஸ்காரம் செய்யவும். அதிகபட்சமாய் 12 நமஸ்காரங்கள் செய்யவும். பலன்கள். வயிற்று பகுதியிலுள்ள சதை குறைகிறது. முதுகுத்தண்டு மற்றும் மூட்டுகளின் வளையும் தன்மை அதிகரிக்கிறது. சுவாசிக்கும் அளவும் அதிகமாகிறது. எல்லா தசைகளும் நீட்டப்படுவதால் தண்டுவடம் சிறந்த வளையும் தன்மை பெறுகிறது. ஓங்காரத்துடனும் பீஜ அட்சரங்களான ஹா, ரா முதலிய எல்லா மந்திரங்களிலும் வரக்கூடிய ஒலியுடனும் தொடர்ந்து செய்யப்படும் தியானம் அல்லது ஆழ்ந்த சிந்தனையானது மூளை மையத்தில் சுவாசம், இரத்த ஓட்டம், ஜீரண மண்டலம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய நரம்புகளை தூண்டி ஊக்குவித்து அவற்றை சுறுசுறுப்பானதாகவும் வலிமை வாய்ந்ததாகவும் ஆரோக்கியமானதாகவும் ஆக்குகிறது. சூரியனின் பல்வேறு பெயர்கள் அவற்றின் அர்த்தத்தை பொறுத்து நட்பு, பக்தி, சக்தி, ஆரோக்கியம், வலிமை, ஒளி, பலம் ஆகிய பரமாத்மாவின் குணங்களை பயிற்சி செய்பவரின் மனதில் பதிய வைக்கிறது. பயிற்சியின் போது அக்குணங்களை மனம் தியானிக்குமாறு செய்கிறது. ஆசனங்கள். நின்று செய்யும் ஆசனங்கள். அர்த்த கட்டி சக்கராசனம். பக்கவாட்டில் வளைந்த தோற்றம். அர்த்த என்றால் பாதி, கட்டி என்றால் இடுப்பு, சக்கர என்பது சக்கரம். ஆசனத்தின் உச்ச நிலையில் உடல் பக்கவாட்டில் அரை சக்கரம் போன்ற தோற்றத்தில் இருக்கிறது. ஆரம்ப நிலை. நேராக நிற்கவும். குதிகால்கள் இணைந்தும் கால் விரல்களுக்கு இடையே சிறிது இடைவெளி விட்டும் நிற்கவும். மார்பை விரித்து தோள்களை தளர்த்தவும். உள்ளங்கைகளை நீட்டி தொடையை ஒட்டி பக்கவாட்டில் வைக்கவும். கைவிரல்கள் கீழ்நோக்கி இருக்கட்டும். மெதுவாக இடது கையை பக்கவாட்டில் உயர்த்தவும். கை தரைக்கு கிடைமட்டமாக இருக்க வேண்டும். உள்ளங்கை தரையை நோக்கி இருக்க வேண்டும். உள்ளங்கையை மேல் நோக்கி திருப்பவும். மூச்சை உள் இழுத்து இடது கையை உயர்த்தி தலைக்கு மேல் கொண்டு வரவும். இடது புஜம் இடது காதை தொட்டு கொண்டிருக்க உள்ளங்கை வலது புறம் நோக்கி இருக்க வேண்டும். மூச்சை வெளியேற்றிக் கொண்டு மெதுவாக வலது பக்கம் இடுப்பின் மேல் புறத்தை முடிந்தவரை வளைக்கவும். முழங்கால்கள் வளையக்கூடாது. வலது உள்ளங்கையை வலது காலின் மேல் வைத்து சரிய செய்து முன்புறம் பார்க்கவும். இந்த நிலையில் சிறிது நேரம் இருக்கவும். சாதாரண சுவாசம் கொள்க. மூச்சை உள் இழுத்தவாறு உடம்பின் மேல் பாகத்தை உயர்த்தி நேராக நிற்கவும். மூன்றாம் நிலை போல். இடது புஜம் இடது காதை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். மெதுவாக கையை கிடைமட்டத்திற்கு கொண்டு வரவும். இரண்டாம் நிலை போல். உள்ளங்கை தரை நோக்கி இருக்க வேண்டும். ஒன்றாம் நிலை போல். மெதுவாக மூச்சை வெளியிட்டவாறு கையை கீழே கொண்டு வரவும். ஆரம்ப நிலை போல். வலது கையை உயர்த்தி இடதுபுறம் வளைத்து மீண்டும் இதேபோல் செய்யவும். பலன்கள். முதுகுத்தண்டின் வளையும் தன்மை அதிகரிக்கிறது. பக்கவாட்டு மார்பு தசைகள் நன்கு நீட்டப்பட்டு இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. இடுப்பு மூட்டுக்கள் வளையும் தன்மை பெறுகின்றன. நுரையீரல்கள் கொள்ளளவு அதிகரித்து இடுப்பை சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்பு கரைகிறது. பாதஹஸ்தாசனம். முன்னால் வளைந்த தோற்றம். பாத என்றால் பாதம், ஹஸ்த என்றால் கரம். இந்த ஆசனத்தின் உச்ச நிலையில் உடல் வளைந்து
கைகள் பாதங்களுக்கு பக்கவாட்டில் வைக்கப்படுகின்றன. ஆரம்ப நிலை. நேராக நிற்கவும். குதிகால்கள் இணைந்தும் கால் விரல்களுக்கு இடையே சிறிது இடைவெளி விட்டும் நிற்கவும். மார்பை விரித்து தோள்களை தளர்த்தவும். உள்ளங்கைகளை நீட்டி தொடையை ஒட்டி பக்கவாட்டில் வைக்கவும். கைவிரல்கள் கீழ்நோக்கி இருக்கட்டும். மூச்சை உள் இழுத்து கொண்டே இரு கைகளை பக்கவாட்டில் தோள் மட்டத்திற்கு உயர்த்தவும். உள்ளங்கைகள் தரையை நோக்கி இருக்கட்டும். கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் உயர்த்தி புஜங்களை காதுகளை ஒட்டி வைத்துக் கொள்ளவும். உள்ளங்கைகள் முன்னோக்கி இருக்கட்டும். உள்மூச்சை தொடர்ந்து இழுத்துக்கொண்டே உடம்பை முதுகெலும்பின் அடிபாகத்திலிருந்து நீட்டவும். மூச்சை வெளியிட்டுக் கொண்டே முன்னோக்கி உடம்பு கிடைமட்டமாக தரைக்கு இணையாக இருக்கும் வரை வளைக்கவும். மூச்சை முழுவதும் வெளியிட்டுக் கொண்டே உடம்பை மேலும் கீழ்நோக்கி வளைத்து நெற்றி முழங்காலை தொட கைகளை பாதங்களுக்கு பக்கவாட்டில் வைக்கவும் அல்லது கணுக்கால்களை உள்ளங்கையால் பிடிக்கவும். சுவாசம் சாதாரணமாக இருக்கட்டும். மூச்சை உள்ளிழுத்து கொண்டே தலையை கைகளோடு உயர்த்தி 3ஆம் த்ரீனி நிலைக்கு வரவும். தொடர்ந்து மூச்சை உள்ளிழுத்து கொண்டே உடம்பை கைகளோடு சேர்த்து நிமிர்த்தி நேரான 2ஆம் த்ரீனி நிலைக்கு வரவும். மூச்சை வெளியிட்டுக் கொண்டே கைகளை பக்கவாட்டில் தோளுக்கு இணையாக இறக்கவும். முதல் நிலை போல் கைகளை கீழே ஆரம்ப நிலைக்கு கொண்டு வந்து மூச்சை முழுவதுமாக வெளியே விடவும். பலன்கள். ஜீரண சம்பந்தமான இரைப்பை மற்றும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லது. நீரிழிவு நோய் சிகிச்சையில் பலன் அளிக்கிறது. கல்லீரலின் இயக்கம் சீராகிறது. எச்சரிக்கை. அதிக இரத்த அழுத்தம் அல்லது இதய நோய் உள்ளவர்கள் கவனத்துடன் செய்ய வேண்டும். கழுத்து வலி, இடுப்பு பிடிப்பு உள்ளவர்கள் இதை செய்தல் கூடாது. அர்த்த சக்கராசனம். அரை சக்கர தோற்றம். அர்த்த என்றால் பாதி, சக்கர என்றால் சக்கரம். உச்ச நிலையில் உடல் அரை சக்கரம் போல் தோற்றமளிக்கிறது. ஆரம்ப நிலை. நேராக நிற்கவும். குதிகால்களை இணைந்தும் கால் விரல்களுக்கு இடையே சிறிது இடைவெளி விட்டும் நிற்கவும். மார்பை விரித்து தோள்களை தளர்த்தி உள்ளங்கைகளை நீட்டி தொடையை ஒட்டி பக்கவாட்டில் வைக்கவும். கை விரல்கள் கீழ் நோக்கி இருக்கட்டும். முகம் அமைதியாக இருக்கட்டும். மூச்சை வெளியிட்டுக் கொண்டே இரு உள்ளங்கைகளினாலும் இடுப்பின் பின்புறத்தை தாங்கி பிடிக்கவும். பெருவிரல் பின்னும் மற்ற விரல்கள் முன்புறமும் இருக்க வேண்டும். இடுப்பிலிருந்து பின்னால் வளையவும். கழுத்து பின்னால் வளைந்து கழுத்துப்புற தசைகள் இழுக்கப்படுகின்றன. மூச்சை உள்ளிழுக்கவும். இதுதான் ஆசனத்தின் உச்சநிலை. சுவாசம் சாதாரணமாக இருக்கட்டும். மூச்சை வெளியிட்டுக் கொண்டே நேரான நிலைக்கு வரவும். 1ஆம் நிலை போல் மூச்சை வெளியிட்டுக் கொண்டே கைகளை விடுவிக்கவும். பலன்கள். இது பாதஹஸ்தாசனத்தை பூர்த்தி செய்யும் ஆசனமாதலால் அந்த ஆசனத்தின் பலன்களை இது கூட்டுகிறது. சுவாச உறுப்புகள் ஓய்வடைகின்றன. ஆஸ்துமா, கீழ் முதுகுவலி ஆகியவை குணமாகின்றன. தொடை, கெண்டைக்கால் பகுதியில் ஏற்படும் தசைப்பிடிப்பு நீங்குகிறது. பரிவிருத்த திரிகோணாசனம். குறுக்குவாட்டு முக்கோண தோற்றம். பரிவிருத்த என்றால் குறுக்குவாட்டு, திரிகோண என்றால் முக்கோணம். உச்ச நிலையில் உடல் குறுக்குவாட்டு முக்கோணம் போல் தோற்றமளிக்கிறது. ஆரம்ப நிலை. நேராக நிற்கவும். குதிகால்கள் இரண்டும் இணைந்திருக்க கால் விரல்களுக்கு இடையே சிறிது இடைவெளி விட்டு நிற்கவும். மார்பை விரித்து தோள்பட்டையை தளர்வாக தொங்கவிடவும். கழுத்து நேராக இருக்கட்டும். கைவிரல்கள் இணைந்து கீழ்நோக்கி நீட்டி இருக்கட்டும். உள்ளங்கைகளை தொடைகளை ஒட்டி பக்கவாட்டில் வைக்கவும். முகம் அமைதியாக இருக்கட்டும். இடது காலை வலது காலிலிருந்து 1 மீட்டர் தள்ளி ஊன்றவும். கைகளை பக்கவாட்டில் கிடைமட்டத்திற்கு உயர்த்தவும். உள்ளங்கைகள் கீழ்நோக்கி இருத்தல் வேண்டும். காலை அசைக்காமல் இடுப்பை மட்டும் இடதுபுறம் 90 டிகிரி திருப்பவும். மூச்சை வெளியேற்றி இடுப்பை வளைத்து வலது உள்ளங்கையை
இடது காலுக்கு பக்கத்தில் தரையில் ஊன்றவும். இடது உள்ளங்கையின் மேல் பார்வை இருக்கட்டும். சாதாரண சுவாசம் கொள்க. மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து கொண்டே மேல் எழும்பி உடம்பு இடதுபுறம் நோக்கி இருக்க, கைகள் தோள் மட்டத்தில் நீட்டி இருக்க வேண்டும். இது 3ஆம் நிலை போல். உடம்பை முன்னுக்கு திருப்பவும். கால்கள் நகர்த்தக்கூடாது. 2ஆம் நிலை போல். கைகளை கீழே தொங்கவிடவும். 1ஆம் நிலை போல். இடது காலை தூக்கி வலது காலின் அருகில் ஊன்றவும். ஆரம்ப நிலை போல். இதுபோன்று வலது புறம் செய்க. பலன்கள்: பெரும்பான்மையான வயிற்றுக் கோளாறுகளுக்கு நல்லது. இடுப்பு, மூட்டு, தோள்பட்டை, கணுக்கால்கள், முழங்கால்கள் ஆகியவற்றின் பிடிப்பு நீங்குகிறது. உடம்பு பகுதியிலுள்ள தசைகளின் இறுக்கத்தன்மை நீங்கி தளர்கிறது. எச்சரிக்கை: தீவிரமான இதய நோய் உள்ளவர்கள், இடுப்பு கீழ் வாயுவினால் அவதிப்படுவோர், இதய நோயாளிகள் இதை செய்தல் கூடாது. பார்ஸ்வ கோணாசனம். பக்கவாட்டு கோணத்தோற்றம். பார்ஸ்வ என்றால் பக்கவாட்டு, கோண என்றால் கோணம். உச்ச நிலையில் உடல் பக்கவாட்டில் ஒரு கோணத்தை ஏற்படுத்துகிறது. ஆரம்ப நிலை. நேராக நிற்கவும். குதிகால்கள் இணைந்தும் கால் விரல்களுக்கு இடையே சிறிது இடைவெளி விட்டும் நிற்கவும். மார்பை விரித்து தோள்களை தளர்த்தவும். உள்ளங்கைகளை நீட்டி தொடையை ஒட்டி பக்கவாட்டில் வைக்கவும். கை விரல்கள் கீழ்நோக்கி இருக்கட்டும். மூச்சை உள்ளிழுத்து கொண்டே இடது கால் வலது காலிலிருந்து 1 அல்லது 1.5 மீட்டர் இடைவெளி விட்டு ஊன்றவும். பாதங்கள் இரண்டும் இணையாக இருக்க வேண்டும். உடம்பை திருப்பாமல் இடது பாதத்தை மட்டும் 90 டிகிரி இடதுபுறம் திருப்புக. கைகளை பின்புறம் வைக்கவும். மூச்சை வெளியிட்டு கொண்டே இடது பக்கம் வளையவும். இடது தொடை தரைக்கு இணையாக இருக்கட்டும். உடம்பின் இடதுபுறம் இடது தொடையை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். வலது கையை உயர்த்தி வலது காதை தொடுமாறு நீட்ட வேண்டும். பார்வை வலது கை விரல்களின் மீது இருக்கட்டும். வலது காலை பின்புறம் நீட்டுக. சாதாரண சுவாசம் கொள்க. இது ஆசனத்தின் உச்சநிலை. வலது கையை 3ஆம் நிலை போல் கொண்டு வருக. உடம்பை மெதுவாக நிமிர்த்தவும். 2ஆம் நிலை போல். இடது பாதத்தை 90 டிகிரி வலதுபுறம் திருப்புக. மூச்சை வெளியிட்டு கொண்டே இடது காலை வலது காலின் பக்கத்தில் வைக்கவும். ஆரம்ப நிலைக்கு வரவும். இதே போன்று வலது புறம் செய்க. பலன்கள்: மார்பு தசைகள் நன்கு விரிவடைகின்றன. கெண்டைக்கால் தசைகள், முன் கைகள், புஜங்கள், கணுக்கால்கள், முழங்கால்கள், மணிக்கட்டு, தோள் மூட்டுகள் வலிமை பெறுகின்றன. தொடைகள் நன்கு நீட்டப்பட்டு தளர்த்தப்படுகின்றன. நீரிழிவு, மலச்சிக்கல், முன்கால் கணுக்காலில் உள்ள வலி முதலியவற்றின் சிகிச்சையில் பலனளிக்கிறது. அமர்ந்தபடி செய்யும் யோக பயிற்சிகள். வஜ்ராசனம். கணுக்காலின் மீது அமர்ந்த நிலை. வஜ்ரம் என்றால் வைரம். வஜ்ர என்பது பலம், சக்தி ஆகியவற்றை குறிக்கும். இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யும் போது கணுக்காலில் ஓடும் வஜ்ர நாடி ஊக்கப்படுத்தப்பட்டு பலமடைகிறது. ஆரம்ப நிலை. நேராக உட்கார்ந்து இரு கால்களையும் நீட்டவும். பாதங்கள் இணைந்திருக்கட்டும். உள்ளங்கைகளை புட்ட பகுதியில் பக்கவாட்டில் தரையில் ஊன்றவும். இடது காலை மடக்கி இடது பாதத்தை இடது புட்டத்துக்கு கீழ் வைக்கவும். வலது காலை மடக்கி வலது பாதத்தை வலது புட்டத்துக்கு கீழ் வைக்கவும். முழங்கால்கள் இணைந்திருக்க உள்ளங்கைகளை தொடையின் மேல் பாகத்தில் வைக்கவும். உடலை தளர்வாக வைத்து நேராக நிமிர்ந்து உட்காரவும். வலது காலை மெதுவாக நீட்டி 1வது நிலையில் கூறப்பட்டது போல் வைக்கவும். இடது காலை மெதுவாக நீட்டி ஆரம்ப நிலைக்கு வரவும். பலன்கள்: அதிக இரத்த அழுத்தம், இடுப்பு வாயு பிடிப்பு, இரைப்பை குடல் சம்பந்தமான கோளாறுகளுக்கு மிகவும் நல்லது.
பஸ்சிம தனாசனம். பின்புறம் இழுக்கப்பட்ட தோற்றம். பஸ்சிமா என்றால் பின்புறம், தான என்றால் நீட்டுதல். ஆசனத்தின் உச்ச நிலையில் உடலின் பின்புற பகுதி காலில் இருந்து கழுத்து வரை நீட்டப்படுகின்றது. ஆரம்ப நிலை. நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கால்களை நீட்டவும், பாதங்கள் இணைந்திருக்க, உள்ளங்கைகள் புட்டத்துக்கு இரு பக்கவாட்டிலும் தரையில் ஊன்றவும். கைகளை பக்கவாட்டில் தோளுக்கு இணையாக முழங்கை வளையாமல் நீட்டவும். உள்ளங்கைகள் கீழ் நோக்கி இருக்கட்டும். மூச்சை உள் இழுக்கவும். மூச்சை உள் இழுத்துக்கொண்டே கைகளை உயர்த்தி புஜங்கள் முறையே காதுகளை தொடுமாறு செய்யவும். உள்ளங்கைகள் கீழ் நோக்கி இருக்கட்டும். இடுப்பிலிருந்து கைகளோடு சேர்த்து மூச்சை வெளியேற்றி முன்னால் குனியவும். கைகள் தரைக்கு இணையாக இருக்கட்டும். மணிக்கட்டுகள் கால் விரல்களுக்கு மேலாக இருத்தல் வேண்டும். மூச்சை உள் இழுக்கவும். ஆள்காட்டி விரல்களை கொக்கி போல் வளைத்து முறையே இரு கால் பெரு விரல்களை பிடிக்கவும். மூச்சை வெளியிட்டுக் கொண்டே முன்னால் குனிந்து முகத்தை முழங்கால் மேல் வைக்கவும். சாதாரண சுவாசம் கொள்க. விரல்களை விடுவித்து தரைக்கு இணையாக மேலே வரவும். மூன்றாம் நிலை போல மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டே நேராக நிமிரவும். இரண்டாம் நிலைக்கு வரவும். கைகளை கீழே பக்கவாட்டில் ஒன்றாம் நிலையில் இருப்பது போல் கொண்டு வரவும். உள்ளங்கைகளை தரையில் ஊன்றி ஆரம்ப நிலைக்கு வரவும். பலன்கள். அஜீரணம், மலச்சிக்கல், இடுப்பு வாயு பிடிப்பு, விந்து அணு பலவீனம், மூலநோய், ஜீரண கோளாறுகள் முதலியவற்றுக்கான சிகிச்சையில் பலன் அளிக்கிறது. வயிற்றுப்புறத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை குறைக்கிறது. சுப்த வஜ்ராசனம். கணுக்காலின் மீது மல்லாந்து படுத்திருக்கும் தோற்றம். சுப்த என்றால் ஓய்வெடுத்தல், உறங்குதல். ஆசனத்தின் உச்ச நிலையில் முதுகு தரையின் மீது ஓய்வாக இருக்கிறது. பாதங்கள் வஜ்ராசனத்தில் இருப்பது போன்று புட்டத்துக்கு அடியில் இருக்கிறது. ஆரம்ப நிலை. கால்களை நீட்டி நேராக உட்காரவும். பாதங்கள் இணைந்திருக்க, உள்ளங்கைகள் புட்டத்தின் இரு பக்கவாட்டிலும் தரையின் மேல் ஊன்றவும். இடது காலை மடக்கி பாதத்தை இடது புட்டத்துக்கு கீழ் வைக்கவும். வலது காலை மடக்கி பாதத்தை வலது புட்டத்துக்கு கீழ் வைக்கவும். முழங்கால்களை இணைத்து உள்ளங்கைகளை தொடைக்கு மேல் வைக்கவும். வஜ்ராசனம். மெதுவாக பின்னால் சரியவும். சரியும் போது உடலின் முழு கனமும் இடது முழங்கையினாலும் பின்னர் வலது முழங்கையினாலும் பிறகு சமமாக இரண்டு முழங்கையினாலும் தாங்கப்படட்டும். முதுகின் மீது படுத்து கைகளை தலைக்கு குறுக்காக வைக்கவும். தலை மார்பை பார்க்கட்டும். கைகளை விடுவித்து உடம்புக்கு பக்கவாட்டில் வைக்கவும். மூன்றாம் நிலைக்கு திரும்பவும். முழங்கையின் உதவியால் மெதுவாக இரண்டாம் நிலைக்கு வரவும். வஜ்ராசனம். வலது காலை விடுவித்து நீட்டவும். நிலை 1. இடது நிலை 1. இடது காலை விடுவித்து நீட்டவும். ஆரம்ப நிலை. பலன்கள். வெகு நேரம் நின்று கொண்டு வேலை செய்பவர்களுக்கு மிக நல்லது. மலச்சிக்கலை இது குணப்படுத்துகிறது. எச்சரிக்கை. கழுத்து பிடிப்பு உள்ளவர்கள், இதய கோளாறு உள்ளவர்கள் இதை செய்யக்கூடாது.
சசாங்காசனம், முயல் அல்லது பிறைச்சந்திர தோற்றம். சசாங்க என்றால் பிறைச்சந்திரன், ஆனால் உண்மையில் இதன் பெயர் சசாகா, முயல். ஆசனம் நிலை என்றும் நம்பப்படுகிறது. ஆசனத்தின் உச்ச நிலையில் உடல் பிறை சந்திரன் அல்லது முயலை ஒத்திருக்கிறது. ஆரம்ப நிலை: நேராக உட்கார்ந்து கால்களை நீட்டவும், பாதங்கள் இணைந்திருக்கட்டும், உள்ளங்கைகளை புட்டத்துக்கு பக்கவாட்டில் ஊன்றவும். இடது காலை மெதுவாக மடக்கி புட்டத்துக்கு அடியில் இறுக்கமாக வைக்கவும். வலது காலை மெதுவாக மடக்கி புட்டத்துக்கு அடியில் இறுக்கமாக வைக்கவும். முழங்கால்களை இணைத்து உள்ளங்கைகளை தொடைக்கு மேல் வைக்கவும். முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். வலது மணிக்கட்டை இடது கையினால் முதுகின் பின்புறம் பிடிக்கவும். மூச்சை வெளியிட்டுக் கொண்டே இடுப்பிலிருந்து முன்னுக்கு குனிந்து நெற்றி தரையை தொடுமாறு முழங்கால்களின் முன்னால் வைக்கவும். மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டே மெதுவாக தலையையும் மார்பையும் நிமிர்த்தவும். மூன்றாம் நிலைக்கு வரவும். கைகளை விடுவித்து உள்ளங்கைகளை தொடையின் மீது வைக்கவும். வஜ்ராசனம். வலது காலை விடுவித்து உள்ளங்கைகளை தொடை மீது வைக்கவும். ஒன்றாம் நிலை போல். இடது காலை விடுவித்து காலை நேராக நீட்டவும். ஆரம்ப நிலை. பலன்கள்: உடம்பு முழுவதும் தளர்வாக இருப்பது நன்கு உணரப்படுகிறது. வயிற்றுப்புறத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் நல்ல இரத்த ஓட்டம் பெறுகின்றன. இடுப்பு பகுதி மற்றும் முதுகின் அடிப்புறம் உள்ள நரம்புகள் உரம் பெறுகின்றன. தாது பலவீனத்தை சீராக்க உதவுகிறது. எச்சரிக்கை: இடுப்பில் வாயு பிடிப்பு உள்ளவர்கள், கழுத்து வலி உள்ளவர்கள் இதை செய்தல் கூடாது. உஷ்ட்ராசனம், ஒட்டகத் தோற்றம். உஷ்ட்ரா என்றால் ஒட்டகம். இவ்வாசனத்தின் உச்ச நிலையில் ஒட்டகம் போன்று தோற்றம் வருகிறது. ஆரம்ப நிலை: நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கால்களை நீட்டவும். பாதங்கள் இணைந்திருக்க உள்ளங்கைகள் புட்டத்துக்கு இரு பக்கவாட்டிலும் தரையில் ஊன்றவும். இடது காலை மெதுவாக மடக்கி புட்டத்துக்கு அடியில் இறுக்கமாக வைக்கவும். வலது காலை மெதுவாக மடக்கி புட்டத்துக்கு அடியில் இறுக்கமாக வைக்கவும். முழங்கால்களை இணைத்து உள்ளங்கைகளை தொடைக்கு மேல் வைக்கவும். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். வஜ்ராசனம். முழங்காலின் மேல் நின்று உடம்பை நேராக வைக்கவும். மூச்சை உள் இழுத்துக்கொண்டு உடம்பை பின்புறமாக சரிந்து உள்ளங்கைகளை முறையே இரு உள்ளங்கால்களின் மேல் ஊன்றவும். சாதாரண சுவாசம் கொள்க. மெதுவாக உள்ளங்கைகளை விடுவித்து மூன்றாம் நிலைக்கு வரவும். மெதுவாக குதிகால்கள் மீது உட்காரவும். இரண்டாம் நிலை போல். வஜ்ராசனம். வலது காலை விடுவித்து நேராக நீட்டவும். ஒன்றாம் நிலை. இடது காலை விடுவித்து ஆரம்ப நிலைக்கு வரவும். பலன்கள்: முதுகுவலி, சுவாச கோளாறுகள், முழங்கால் வலி, இடுப்பு வாயு பிடிப்பு, கீழ்வாயு, வாயு கோளாறு, இரைப்பை கோளாறுகள் முதலியவற்றுக்கு நல்லது. எச்சரிக்கை: இதய நோய் உள்ளவர்கள் கவனமாக செய்யவும். குடல் வாயு நோய் உள்ளவர்கள் இதை செய்தல் கூடாது. அர்த்த மத்ஸ்யேந்திராசனம், பாதி முறுக்கிய தோற்றம். அர்த்த என்றால் பாதி. மத்ஸ்யேந்திரநாதர் என்ற யோகி இந்த ஆசனத்தில் அமர்ந்து உயர்ந்த யோக நிலையை அடைந்தார். ஆரம்ப நிலை: நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கால்களை நீட்டவும். பாதங்கள் இணைந்திருக்க உள்ளங்கைகள் புட்டத்தின் இரு பக்கவாட்டிலும் தரையின் மீது ஊன்றவும். இடது முழங்காலை சிறிது உயர்த்தி வலது காலை மடித்து வலது பாதத்தை இடது முழங்காலின் கீழ் பக்கமாக கொண்டு சென்று
வலது உள்ளங்கால் இடது பொட்டத்தை தொடுமாறு வைக்கவும். இடது காலை வலது தொடையின் வலதுபுறம் முழங்கால் அருகில் தரையில் வைக்கவும். வலது கையை இடது முழங்காலின் இடது புறமாக கொண்டு சென்று இடது கால் பெருவிரலை பிடிக்கவும். இடது கையை முதுகை சுற்றி சென்று இடது உள் தொடையை நடுவிரலால் தொடவும். உடம்பை இடது புறமாய் முழுவதும் முறுக்கி இடது தோளின் மேலாக 270 டிகிரி கோணத்தில் பார்க்கவும். கண் மொழிகளை கண்களின் இடது ஓரத்தில் வைக்கவும். நிமிர்ந்த முழங்கால் முதுகுத்தண்டு அதிக அளவு சுழலுவதற்கான ஆதாரமாக இருக்கிறது. உடம்பு நிமிர்ந்திருக்கட்டும். சாதாரண சுவாசம் கொள்க. இடது கையை விடுவித்து 3ஆம் நிலைக்கு வரவும். வலது கையை விடுவித்து 2ஆம் நிலைக்கு வரவும். இடது காலை விடுவித்து 1ஆம் நிலைக்கு வரவும். வலது காலை விடுவித்து ஆரம்ப நிலைக்கு வரவும். இதையே வலதுபுறம் முறுக்கி செய்யவும். பலன்கள்: மலக்கட்டு, அஜீரணம், நீரிழிவு, சிறுநீரக கோளாறுகள், விரிவடைந்த அல்லது சுருங்கிய கல்லீரல், மண்ணீரல், முதுகு தசையில் ஏற்படும் வலி, இடுப்பு மூட்டில் ஏற்படும் வலி, உடல் பருமன், ஜீரண கோளாறு ஆகியவற்றுக்கு நல்லது. வயிற்றை சுற்றியுள்ள தசைகளை குறைக்கிறது. எச்சரிக்கை: குடல் வாயு, ஹெர்னியா நோய் உள்ளவர்கள் செய்தல் கூடாது. மயூராசனம், மயில் போன்ற தோற்றம். ஆரம்ப நிலை: கால்களை நீட்டி உட்காரவும். பாதங்கள் இணைந்திருக்க உள்ளங்கைகளை புட்டத்தின் இரு பக்கவாட்டில் தரையில் ஊன்றவும். நேராக நிமிர்ந்து இருக்கவும். வஜ்ராசனம் நிலையில் அமரவும். முழங்கைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க உள்ளங்கைகளை முழங்கால்கள் முன்னால் தரையில் ஊன்றவும். கை விரல்கள் உட்புறமாக முழங்கால்களை நோக்கி இருக்க வேண்டும். முழங்கைகளை மூட்டு இடத்தில் மடக்கவும். தொப்புளை முழங்கைகளின் நடுவில் வைக்கவும். கால்களை பின்புறம் நீட்டவும். கால் விரல்களும் உள்ளங்கைகளும் மட்டும் தரையில் இருக்க வேண்டும். முழங்கை மூட்டுக்களை ஆதாரமாக கொண்டு உடம்பை முன்னால் கொண்டு சென்று உயர்த்தி தரைக்கு இணையாக உடலை சமன் செய்து தாங்கவும். முன்னால் பார்க்கவும். முன் கைகள் சிறிது முன்னால் சரிந்து இருக்க வேண்டும். சாதாரண சுவாசம் கொள்க. 3ஆம் நிலைக்கு திரும்பவும். 2ஆம் நிலைக்கு வரவும். 1ஆம் நிலைக்கு வரவும். ஆரம்ப நிலைக்கு வரவும். பலன்கள்: வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்கிறது. அடிவயிறு சீராக உதவுகிறது. முன்கை மணிக்கட்டு முழங்கைகளை வலுப்படுத்துகிறது. வயிற்றில் வாயு உற்பத்தியை தடுக்கிறது. பத்மாசனம், தாமரை போன்ற தோற்றம். பத்ம என்றால் தாமரை. தாமரை மலர் தூய்மை, சமச்சீர், சமநிலை ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குகிறது. இந்த ஆசனத்தை பயில்வது பயிற்சியாளரின்
மன உடல் அமைப்பில் இத்தன்மையை பதிய வைக்கிறது. ஆரம்ப நிலை: நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கால்களை நீட்டவும், பாதங்கள் இணைந்திருக்க உள்ளங்கைகள் புட்டத்தின் இரு பக்கவாட்டிலும் ஊன்றவும். இடது காலை மடக்கி இடது பாதத்தை வலது தொடை அடிவயிற்றில் சேருமிடத்தில் வைக்கவும். வலது காலை மடக்கி வலது பாதத்தை இடது தொடை அடிவயிற்றில் சேருமிடத்தில் வைக்கவும். உள்ளங்கைகளை முழங்காலின் மீது மேல் நோக்கி வைக்கவும். பெருவிரல் நுனியையும் ஆள்காட்டி விரல் நுனியையும் சேர்த்து மற்ற 3 விரல்களையும் நீட்டிக்கொள்ளவும். அமைதியாக நிமிர்ந்து உட்காரவும். வலது காலை நீட்டி நிலை 1க்கு வரவும். இடது காலை நீட்டி ஆரம்ப நிலைக்கு வரவும். பலன்கள்: உடல் முழுவதும் சக்தி தொடர்ந்து சமமாக பரவுகிறது. அந்தரங்க யோகத்திற்கு மிக ஏற்ற ஆசனம். ஏனெனில் இந்த ஆசனத்தில் அதிக நேரம் வசதியாக விழிப்புணர்வோடு அமர முடிகிறது. குப்புறப்படுத்து செய்யும் யோக பயிற்சிகள். புஜங்காசனம்: பாம்பு போன்ற தோற்றம். புஜங்க என்றால் பாம்பு. இந்த ஆசனத்தின் உச்ச நிலை பாம்பு தலையை உயர்த்தியது போன்று தோற்றமளிக்கிறது. ஆரம்ப நிலை: குப்புறப்படுத்து கைகளை தலைக்கு மேலாக நேராக நீட்டவும். உள்ளங்கைகள் தரையின் மீது இருக்கட்டும். முகவாயை தரையின் மீது வைத்துக் கொள்ளவும். கால்களை இணைத்து வைத்துக்கொண்டு உள்ளங்கால்கள் மேல் நோக்கி இருக்குமாறு நீட்டவும். தலை முதல் கால் வரை உடல் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். 2 முழங்கைகளையும் மடித்து உள்ளங்கைகளை மார்புக்கு இரு பக்கம் ஊன்றவும். உள்ளங்கைகளை தரையில் அழுத்தி கால் விரல்களை தரையில் ஊன்றி மூச்சை உள் இழுத்து மெதுவாக உடம்பை உயர்த்தவும். கைகள் முழுமையாக நீட்டி இருத்தல் வேண்டும். முழங்கைகள் மடிக்கக்கூடாது. உடம்பின் எடை இடுப்பின் மீது இருப்பதை உணரவும். மூச்சை வெளியேற்றிக் கொண்டு மெதுவாக உடம்பை கீழே கொண்டு வந்து வயிற்றை தரைமேல் வைக்கவும். கைகளை முழுவதும் நீட்டி பின்புறம் இடுப்பு மட்டத்திற்கு கீழ் உள்ளங்கைகளை ஒன்றை மற்றொன்று பிடித்தவாறு வைக்கவும். வயிற்றின் மேல் உள்ள உடம்பு பகுதி தரையை தொடக்கூடாது. மேலே பார்த்து கொண்டே முழங்கால்கள் தரைமேல் படாதபடி கால்களை நன்றாக நீட்டவும். சாதாரண சுவாசம் கொள்க. நேராக பார்த்து மார்பை தரைமேல் வைக்கவும். உள்ளங்கைகளை விடுவித்து கைகளை உடம்பின் அருகில் வைக்கவும். உள்ளங்கைகளை தரைமேல் மார்பின் அருகில் 1ஆம் நிலையில் உள்ளது போல் வைக்கவும். ஆரம்ப நிலைக்கு வரவும். பலன்கள்: மேற்புற முதுகெலும்பு வளைந்து கொடுக்கும் தன்மை உடையதாகவும் உறுதியானதாகவும் ஆகிறது. மார்பு தசைகள் விரிவடைந்து 31 ஜோடி முதுகுத்தண்டு நரம்புகளும் ஊக்கமடைகின்றன. எச்சரிக்கை: குடல் வாயு அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் செய்தல் கூடாது. சலபாசனம்: வெட்டுக்கிளி போன்ற தோற்றம். சலப என்றால் வெட்டுக்கிளி. இது ஒரு பூச்சியின் பெயர். உச்ச நிலையில் உடல் ஒரு வெட்டுக்கிளி போன்று தோற்றமளிக்கிறது. ஆரம்ப நிலை: தரையின் மீது குப்புறப்படுத்து கைகளை தலைக்கு மேல் நீட்டி உள்ளங்கைகளை தரையின் மீது வைக்க வேண்டும். முகவாய் தரையை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். கால்கள் இணைந்து உள்ளங்கால்கள் மேல் நோக்கி இருக்கவும். தலை முதல் கால் வரை உடல் ஒரே நேர்கோட்டில் அமைதல் வேண்டும்.
பெருவிரல் உள்ளே இருக்க கை விரல்களை மடிக்கவும். இரு கை முஷ்டிகளையும் தொடை இடுப்பில் சேரும் இடத்திற்கு அடியில் வைக்கவும். வயிறு தரையில் இருக்க மூச்சை உள் இழுத்து உடம்பின் கீழ் மற்றும் மேல் பகுதிகளை உயர்த்தவும். 2 கால்களையும் நன்றாக நீட்டி மேலே பார்க்கவும். சாதாரண சுவாசம் கொள்க. தலையை சிறிது தாழ்த்தி நேராக பார்க்கவும். மூச்சை வெளியேற்றிக் கொண்டு உடம்பின் கீழ் மற்றும் மேல் பகுதிகளை கீழே இறக்கி வைக்கவும். முழு உடம்பும் தரையில் இருக்க வேண்டும். முஷ்டிகளை தொடைகளுக்கு கீழ் இருந்து வெளியே கொண்டு வரவும். ஆரம்ப நிலைக்கு வரவும். பலன்கள்: இடுப்பு முதுகின் கீழ்ப்பகுதி, இடுப்பெலும்பு கூட்டு, வயிறு, தொடை, சிறுநீரகம், கால்கள் ஆகியவை ஊக்கமடைகின்றன. கணையம் நன்கு செயல்படுகிறது. தனுராசனம், வில் தோற்றம். தனு என்றால் வில். ஆசனத்தின் உச்ச நிலையில் உடல் ஒரு வில்லை போன்று தோற்றமளிக்கிறது. ஆரம்ப நிலை: தரையின் மீது குப்புறப்படுத்து கைகளை தலைக்கு மேல் நீட்டவும். உள்ளங்கைகள் தரையின் மீது இருக்கட்டும். முகவாய் தரையை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். கால்கள் இணைந்து உள்ளங்கால்கள் மேல் நோக்கி இருத்தல் வேண்டும். தலை முதல் பாதம் வரை உடல் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். கைகளை உடம்பின் பக்கத்தில் வைக்கவும். முழங்கால்களை மடக்கி உள்ளங்கால்கள் புட்டத்தின் அருகில் வருமாறு செய்யவும். இடது கையால் இடது பாதத்தையும் வலது கையால் வலது பாதத்தையும் பிடித்துக் கொள்ளவும். மூச்சை உள் இழுத்தபடி கைகளால் கால்களை பற்றி இழுத்து தலை, மார்பு, தொடை முதலியவற்றை உயர்த்தவும். வயிறு மட்டும் தரையில் இருக்க வேண்டும். இதனால் முதுகு தண்டு பின்புறமாக வில்லை போன்று வளைகிறது. மேலே பார்க்கவும். சாதாரண சுவாசம். மெதுவாக மூச்சை வெளியேற்றிக் கொண்டே மார்பு, தொடைகளை தரைமேல் இறக்கவும். 3ஆம் நிலை போல் கைகளை உடம்பின் பக்கத்தில் வைத்து 2ஆம் நிலைக்கு வரவும். முழங்கால்களை நீட்டி கால்களை தரைமேல் வைக்கவும். 1ஆம் நிலை போல். பின் ஆரம்ப நிலைக்கு வரவும். பலன்கள்: சுவாசக் கோளாறுகள், முதுகுவலி, நீரிழிவு, இரைப்பை, குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆகியவற்றுக்கு நல்லது. ஜீரண சக்தியை அதிகப்படுத்துகிறது. எச்சரிக்கை: குடல் வாயு மற்றும் அதிக இரத்த அழுத்தக்காரர்கள் இதை செய்தல் கூடாது. மல்லாந்து படுத்துக்கொண்டு செய்யும் யோக பயிற்சிகள். சர்வாங்காசனம், தோள்களின் மேல் நிற்றல். இந்த ஆசனத்தை பயிற்சி செய்வதால் உடலின் எல்லா பாகங்களும் ஆரோக்கியம் அடைகின்றன. இது தைராய்டு சுரப்பி தூண்டப்படுவதாலும் சமநிலைப்படுவதாலும் பெறப்படுகிறது. ஆரம்ப நிலை: மல்லாந்து படுத்து கால்களை ஒன்றாக நீட்டிக்கொள்ளவும். கைகள் தலைக்கு மேலே நீட்டி இருக்கட்டும். உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்க வேண்டும். தலையிலிருந்து கால்வரை முழு உடலும் ஒரே நேர்கோட்டில் அமைய வேண்டும். தலைமேல் இருக்கும் கைகளை உடலுக்கு பக்கவாட்டில் கொண்டு வரவும். புட்டமும் உடலின் மேல் பகுதியும் தரையில் இருக்க மூச்சை வெளியேற்றி கால்களை செங்குத்தாக உயர்த்தவும். கைகளையும் முழங்கைகளையும் பயன்படுத்தி இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதியை மேலே தூக்கவும். முழங்கைகளை தரையில் உறுதியாக ஊன்றி இரு உள்ளங்கைகளால் முதுகை தாங்கவும். கால்கள் தலைக்கு அப்பால் தரைக்கு இணையாக இருக்க வேண்டும். உடலை தோள்களால் தாங்கி உடலையும் கால்களையும் நிமிர்த்தி ஒரே நேர்கோட்டில் செங்குத்தாக வைக்கவும். தலை தரை மீது இருக்க வேண்டும்.
மெதுவாக உடம்பை கீழே இறக்கி முதுகுப்புறம் தரையில் இருக்க கால்களை தலையை நோக்கி கீழே கொண்டு வரவும். கால்கள் தலைக்கு அப்பால் தரைக்கு இணையாக இருக்க வேண்டும். மூன்றாம் நிலை போல். கால்களை நேராக உயர்த்தி இரண்டாம் நிலைக்கு வரவும். மெதுவாக கால்களை கீழே கொண்டு வரவும். ஒன்றாம் நிலை போல். கைகளை தலைக்கு அப்பால் தரையில் வைத்து ஆரம்ப நிலைக்கு வரவும். பலன்கள். வெரிகோஸ் வெயின் எனும் இரத்த குழாய் புடைத்து போதல், மூல நோய், குடல் வாயு, தைராய்டு குறைவினால் ஏற்படும் நோய்கள், உள்ளுறுப்புகளில் பலவீனம், அஜீரணம், மலச்சிக்கல், மாதவிடாய் கோளாறுகள் முதலியவற்றுக்கு நல்லது. எச்சரிக்கை. அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், இடுப்பு கீழ் வாயுவினால் அவதிப்படுவோர், முள்ளெலும்பு நகர்ந்தவர்கள், கழுத்து பிடிப்பு உள்ளவர்கள் இதை செய்தல் கூடாது. மத்ஸ்யாசனம். மீன் தோற்றம். மத்ஸ்ய என்றால் மீன். ஆசனத்தின் உச்ச நிலையில் உடல் மீன் போன்று தோற்றமளிக்கிறது. ஆரம்ப நிலை. மல்லாந்து படுத்து கால்களை ஒன்றாக நீட்டிக்கொள்ளவும். கைகள் தலைக்கு மேலே நீட்டி இருக்கட்டும். உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்க வேண்டும். தலையிலிருந்து கால் வரை முழு உடலும் ஒரே நேர்கோட்டில் அமைய வேண்டும். இடது காலை மடித்து இடது பாதத்தை வலது தொடையின் மேல் வைக்கவும். வலது காலை மடித்து வலது பாதத்தை இடது தொடையின் மீது பத்மாசனத்தை போன்று வைக்கவும். உள்ளங்கைகளை காதுக்கு இரு பக்கத்திலும் விரல்கள் தோளை நோக்கி இருக்கும் வண்ணம் தரை மீது வைக்கவும். உள்ளங்கைகளை அழுத்தி தலை முதுகு இரண்டையும் தரையை விட்டு தூக்கவும். முதுகு தண்டை உட்புறமாகவும் கழுத்தை பின்புறமாகவும் வளைத்து உச்சந்தலையை தரையில் ஊன்றவும். கைகளை விடுவித்து கால் பெருவிரல்களை ஆள்காட்டி விரலால் கொக்கி போல் வளைத்து பிடித்துக் கொள்ளவும். உள்ளங்கைகளை விடுவித்து அவற்றை காதுக்கு இரு பக்கத்திலும் மூன்றாம் நிலையில் உள்ளது போல் ஊன்றவும். உள்ளங்கைகளை அழுத்தி உச்சந்தலையை தரையிலிருந்து உயர்த்தி தலையை இரண்டாம் நிலையில் உள்ளது போல் தரையில் வைக்கவும். வலது காலை நீட்டவும். ஒன்றாம் நிலை போல். இடது காலை நீட்டி ஆரம்ப நிலைக்கு வரவும். பலன்கள். சர்வாங்காசனத்தை பூர்த்தி செய்யும் ஆசனமாதலால் அதனுடைய எல்லா பலன்களையும் அதிகரிக்கிறது. நீரிழிவு, ஆஸ்மா மற்றும் நுரையீரல் நோய்கள் முதலியவற்றுக்கு மிகவும் நல்லது. எச்சரிக்கை. அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், கழுத்து பிடிப்பு உள்ளவர்கள் செய்யக்கூடாது. ஹலாசனம். கலப்பை தோற்றம். ஹல என்றால் கலப்பை. உச்ச நிலையில் உடல் ஒரு கலப்பையை போன்று தோன்றுகிறது. ஆரம்ப நிலை. மல்லாந்து படுத்து கால்களை ஒன்றாக நீட்டிக்கொள்ளவும். கைகள் தலைக்கு மேல் நீட்டி இருக்கட்டும். உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்க வேண்டும். தலையிலிருந்து கால்வரை முழு உடலும் ஒரே நேர்கோட்டில் அமைய வேண்டும். தலைமேல் இருக்கும் கைகளை உடலுக்கு பக்கவாட்டில் கொண்டு வரவும். புட்டமும் உடலின் மேல் பகுதியும் தரையில் இருக்க மூச்சை வெளியேற்றி கால்களை செங்குத்தாக உயர்த்தவும். கைகளையும் முழங்கைகளையும் பயன்படுத்தி இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதியை மேலே தூக்கவும். முழங்கைகளை தரையில் உறுதியாக ஊன்றி இரு உள்ளங்கைகளால் முதுகை தாங்கவும். கால்கள் தலைக்கு அப்பால் தரைக்கு இணையாக இருக்க வேண்டும். உடம்பை மேலும் வளைத்து முழங்கால்களையும் கணுக்கால்களையும் நன்றாக நீட்டி கால் விரல்களின் நுனியால் தரையை தொடவும். கை விரல்களை கோர்த்து உள்ளங்கைகளை உச்சந்தலையை தொட்டவாறு வைக்கவும். சாதாரண சுவாசம். கால்களை தரைக்கு இணையாக உயர்த்தி மூன்றாம் நிலைக்கு வரவும். கால்களை நேராக உயர்த்தி இரண்டாம் நிலைக்கு வரவும். கால்களை கீழே கொண்டு வந்து தரையில் வைத்து ஒன்றாம் நிலைக்கு வரவும். ஆரம்ப நிலைக்கு வரவும். பலன்கள். முதுகு தசைகள், முள் எலும்பு, இடுப்பு நரம்புகள் இழுக்கப்பட்டு ஆரோக்கியமாக வைக்கப்படுகின்றன.
வயிற்றுப்புற தசைகள் வளையும் தன்மை பெற்று இழுக்கப்படுகின்றன. கழுத்து பகுதி ஏராளமான இரத்த ஓட்டம் பெற்று நரம்புகள் ஊக்கமடைகின்றன. மார்புக்கு பாயும் இரத்த ஓட்டமும் அதிகரிக்கிறது. தைராய்டு ஆரோக்கியமுள்ளதாக இருக்க உதவுகிறது. முதுகெலும்பின் வளைந்து கொடுக்கும் தன்மை அதிகரிக்கிறது. அஜீரணம், பலவீனமான வயிற்று தசைகளால் ஏற்படும் மலச்சிக்கலுக்கு நல்லது. சக்கராசனம். சக்கர தோற்றம். சக்கர என்றால் சக்கரம், ஆசனம் என்றால் நிலை. உச்ச நிலையில் உடல் ஒரு சக்கரத்தை போன்று இருக்கிறது. ஆரம்ப நிலை. மல்லாந்து படுத்து கால்கள் இணைந்திருக்க, கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் நேராக நீட்டிக்கொள்ளவும், உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்க வேண்டும். தலை முதல் பாதம் வரை உடல் ஒரே நேர்கோட்டில் அமைதல் வேண்டும். கைகளை உடம்பின் பக்கத்தில் வைக்கவும், உள்ளங்கைகள் தரை மேல் இருக்க வேண்டும். முழங்கால்களை மடித்து கைகளால் கணுக்கால்களை அழுத்தி குதிக்கால்கள் புட்டத்தை தொடும்படி வைக்கவும். முழங்கைகளை மடக்கி புட்டத்தை தரையிலிருந்து சிறிது உயர்த்தி உள்ளங்கைகளை முறையே இரு காதுகளின் பக்கவாட்டில் ஊன்றவும். கைவிரல்கள் குதிக்கால்களை நோக்கி இருக்க வேண்டும். மூச்சை உள் இழுத்துக்கொண்டு உடலை தரைக்கு மேல் நன்றாக தூக்கி உள்ளங்கைகளாலும் பாதங்களாலும் உடலை சமன் செய்து தாங்கவும். முழங்கைகளை மடித்து உடம்பை கீழே கொண்டு வரவும். மூன்றாம் நிலைக்கு வரவும். கணுக்கால்களை உள்ளங்கைகளால் இரண்டாம் நிலையில் இருப்பது போல் பிடிக்கவும். கால்களை நீட்டி கைகளை உடம்பின் பக்கமாக வைக்கவும். உள்ளங்கைகள் தரை மேல் ஒன்றாம் நிலை போல் இருக்க வேண்டும். உள்ளங்கைகளை தலைக்கு அப்பால் மேல் நோக்கி ஆரம்ப நிலையில் இருப்பது போல் வைக்கவும். உறுதியான புஜங்களும் முதுகு வளையும் தன்மையும் பெறுகிறது. முதுகு தண்டின் நரம்புகளை தூண்டுகிறது. தண்டுவடம் வளையும் தன்மை பெறுகிறது. சக்கராசனத்தை நின்ற நிலையிலிருந்தும் செய்யலாம். ஆரம்ப நிலை. குதிக்கால்களை இணைத்தும் நுனி கால்களை சிறிது தள்ளியும் வைத்து நிமிர்ந்து நிற்கவும். மார்பை விரித்து கொண்டு தோள்களை தளர்த்தவும். கழுத்தை நேராக வைக்கவும். கைவிரல்கள் கீழ் நோக்கியும் உள்ளங்கைகள் தொடை பக்கவாட்டில் நீட்டி இருக்க வேண்டும். இரு கைகளையும் தூக்கி தரைக்கு இணையாக உள்ளங்கைகள் தரை நோக்கி இருக்கும்படி வைக்கவும். கைகளை தூக்கி செங்குத்தாக வைக்கவும். மூச்சை உள் இழுத்து முடிந்தவரை பின்னால் வளையவும். இன்னும் வளைந்து உள்ளங்கைகளை தரையில் வைக்கவும். பாதங்களும் உள்ளங்கைகள் மட்டுமே தரையில் ஊன்றி இருக்க வேண்டும். 5, 6, 7 மற்றும் 8 மல்லாந்து படுத்து செய்யும் சக்கராசன நிலைகளைப் போல. தலை கீழாக நிற்கும் நிலை. ஷிர்சாசனம். தலையில் நிற்கும் பயிற்சி. ஷிர்சாசனம் அமர்ந்த நிலையிலிருந்து செய்யப்படும் ஆசனம் என்றாலும் இறுதியில் செய்யப்படுகிறது. ஆரம்ப நிலை. வஜ்ராசனம். கை விரல்களை கோர்த்து முழங்கைகளை சமகோண முக்கோணமாக இருக்கும்படி தரையில் வைக்கவும். முழங்கைகள் முக்கோணத்தின் இரு பக்கமாக இருக்க கோர்த்த விரல்கள் பின் தலையை தாங்குமாறு உச்சந்தலையை தரையில் வைக்கவும். கால் விரல்களை தரையில் ஊன்றி முழங்கால்களை உயர்த்தவும். மெதுவாக கால் விரல்களை முன்னால் நகர்த்தி தொடைகள் மார்பை தொட்டபடி இருக்கவும். மெதுவாக கால் விரல்களை தரையிலிருந்து உயர்த்தி முதுகை செங்குத்தான நிலையில் வைக்கவும். முழங்கால்களை மடித்து குதிகால்களால் புட்டத்தை தொடவும். தொடைகள் தரைக்கு இணையாக இருக்கும் வரை மடிந்த முழங்கால்களை உயர்த்தவும். கால்களை நன்றாக நீட்டவும். முழு உடலும் தரைக்கு செங்குத்தான நிலையில் இருக்க வேண்டும். மூன்றாம் நிலைக்கு வரவும். இரண்டாம் நிலைக்கு வரவும். ஒன்றாம் நிலைக்கு வரவும்.
ஆரம்ப நிலைக்கு வரவும். மாற்று முறை. கால்களை முழுவதும் நீட்டியபடியே ஷிர்சாசனம் பயிலலாம். பலன்கள். மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் உடம்பின் நரம்புகள் ஆரோக்கியமாக வைக்கப்படுகின்றன. ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. குடல் இறக்கத்தால் அவதி உற்றவர்களுக்கு உதவுகிறது. விந்து அணு பலவீனத்தை சரி செய்கிறது. அந்தரங்க யோகத்திற்கும் மன ஒருமைப்பாட்டிற்கும் உதவுகிறது. எச்சரிக்கை. காதில் சீழ்படிதல், இதய நோய் உள்ளவர்கள், அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், கண்களில் சக்தி இழந்த நுண்குழாய்கள் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்க வேண்டும். குறிப்பு: சில பயிற்சி மையங்களில் ஷிர்சாசனம் தலையின் முன் பகுதியை தரையில் வைத்து செய்யப்படுகிறது. பயிற்சிக்கு பின் இளைப்பாறுதல். சவாசனம். சவம் போன்ற தோற்றம். சவ என்றால் சவம். உச்ச நிலையில் உடல் ஒரு சவம் போன்று தோன்றுகிறது. இந்த ஆசனம் ஒருவர் உள்ளேயும் வெளியேயும் ஏற்படும் எல்லா தூண்டுதல்களுக்கும் ஆட்படாமல் எந்த எதிர் செயலும் இன்றி சவம் போல் ஆக வேண்டும் என்பதை குறிக்கிறது. தரையின் மீது சவம் போல் படுக்கவும். கால்களை அகற்றி கைகளை உடலின் பக்கவாட்டில் சிறிது தூரத்தில் உள்ளங்கைகள் மேலே பார்த்தபடி வைக்கவும். எல்லா பாகங்களையும் சௌகரியமான நிலையில் வைக்கவும். இது பயிற்சி செய்பவரை பொறுத்து வேறுபடுகிறது. இந்த ஆசனத்தின் நோக்கம் உடலின் எல்லா பாகங்களையும் உள்ளுறுப்புகளையும் முறையாக தளர்த்துதல் ஆகும். ஆசனத்தின் முதிர்ந்த நிலையில் ஒருவரால் மனத்தின் இறுக்கங்களையும் அழுத்தங்களையும் சமன் செய்ய முடியும். மேலும் இதனை பயிற்சி செய்வது மிக உயர்ந்த மன ஒருமைப்பாட்டிற்கும் தியானத்திற்கும் வழி வகுக்கிறது. ஆரம்ப நிலையில் ஒரு வழிகாட்டியின் துணையோடு உடலை தளர்த்த பயிலவும்.